ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யான் வண்டர்ஸ். பிஸ்னஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஈவில் ஐ கீச்செயின் தான். ஸோ இது வந்து சிம்பிள் பேட்டர்ன், ரொம்ப ஈஸி இது பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நம்ம 4 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிளாக் ஃபர்ஸ்ட் ரோக்கு, அண்ட் செகண்ட் ரோக்கு வந்து லைட் ப்ளூ. ஸோ பிளாக், லைட் ப்ளூ, ஒயிட் அண்ட் டார்க் ப்ளூ. இந்த 4 கலர் நம்ம யூஸ் பண்ணி ஈவில் ஐ கீச்செயின் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணுறோம். single crochet, one, two, one, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ போட்டுட்டு இந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் நீடில் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து light blue, double crochet increase. ஸோ எல்லா ஸ்டிச்லையும் நம்ம ஒரு ஸோ ரெண்டு டபுள் crochet போடுவோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 3 செயின் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்லையும் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டிச்லையும் நம்ம வந்து 2 டைம்ஸ் போடணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஒன்று போட்டு கட் பண்ணிடுங்க. அண்ட் ரோ 3க்கு வந்து ஒயிட் கலர், ஸோ நீங்கள் இதே கலர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ரோ மாற்றிக்கலாம். பட் நீங்கள் ஒரு மெயின் கலரோட ஷேட்லேயே எடுக்கணும். இப்போ ப்ளூனா லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸோ அதோடைய ஷேட்லேயே எடுக்கணும். இப்போ ஆரஞ்சுலேயே வந்து அதோட ஷேட்லேயே எடுக்கணும். எல்லோனா ஸோ அதோட ஷேட்லேயே எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ தேர்ட் ரோவோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு half double crochet in each stitch. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு half double crochet போட்டு போகிறோம். ஸோ half double crochetக்கு 2 செயின் போட்டுக்கிறேன். and go to the next stitch. ஸோ ஒரு ஸ்டிச்சில் நம்ம வந்து half double crochet போட்டுட்டு
4th row போகலாம். இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 3rd row நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட் கட் பண்ணிடலாம். அண்ட் 4th row பார்த்தீங்கன்னா டபுள் crochet increase in each stitch. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டபுள் crochet போட போகிறோம் 2 times. ஓகே, ஸோ row 2ல என்ன பண்ணோமோ அதே தான் 4th rowலையும் நம்ம பண்ண போகிறோம். Three chain, one double crochet in the same place, and next stitch line 2 times double crochet, ஸோ இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ 4th row வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து செயின் போடுறேன் ஹேங் பண்ணுறதுக்கானது. ஓகே, இந்த வரையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நம்ம சேம் பிளேஸ்லேயே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். எக்ஸஸ் த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடியும் வந்து இந்த மாதிரி தெரிய வேணாம், எனக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டோட இதுதான் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் 2ஆக செஞ்சு மேலே அட்டாச் கூட பண்ணிக்கலாம். ஸோ யுவர் விஷ். ஸோ எல்லா த்ரெட்டையும் நான் ஹைட் பண்ணி தான் கொண்டு வந்தேன், அதனால் ஜஸ்ட் நான் கட் பண்ணி மட்டும் விட்டுறேன்.